எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் யாருன்னு கேட்டால் பெரிய சைக்காட்ரிஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்தாரு. ஒரு கண்ணத்தை அடித்தால் இன்னொரு கண்ணத்தை திருப்பி காட்டினார். இன்றைக்கி என்ன சொல்கிறான், ஒரு கண்ணத்தை அடித்தால் ரெண்டு கண்ணத்தை நம்ம அடிக்கணுங்கிறான். இன்னைக்கு அதாவது சகிச்சுட்டு போகிறார். ஒரு கண்ணத்தை அடித்தா இன்னொரு திருப்பி காட்டி பாருங்க, இன்னொரு கண்ணத்தை திருப்பி காட்டி பாருங்க. ஐயப்பன் கோயிலில் ஐயப்பன் ஐயப்பனுங்கு அந்த ஊரில் அதிக படை கிடையாது, போர் கிடையாது. யார் மணிகண்டன் நேற்று பாபருங்கிறவர் வராரு, படையெடுத்து வராரு இந்தியாவுக்கு. பெரும்படாக நிற்கிது அடுத்த கரையில். இங்கே வரனாக தீர்ந்தது. ஒரு 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 பீஸாக கேட்பாங்க அந்த ஐயப்பன் கோயிலையும் அந்த சுற்றுப்புற சூழலையும் அந்த ஊரையும் பம்பா நதிக்கரையை. இப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட யுத்தத்தை சந்திக்கிறேன், நீங்கள் எங்கூட வாங்க, எத்தனை பேராக இருக்கட்டும் நீங்கள் வாங்க, நான் உங்களை ஜெயிப்பேன். யார் மணிகண்டன் சொல்கிறார், நான் ஜெயிப்பேன் உங்களை. ஜெயிப்பியா? ஏன்னா ஒத்த பேராது நீ எப்படி ஜெயிப்பேன் கேட்குறாங்க. அந்த பாபர், அது பாபர் வசதி அங்கே இன்றைக்கி இருக்குது, வாங்க மோதி பார்க்கலாங்கிறார். வராரு, மோதி சென்று அவருடைய மார்போடு கட்டி தழுவி கொண்டார் மணிகண்டன். அவர் என்னன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் நேசிப்பை விரும்புகிறேன், அன்பை விரும்புகிறேன், அன்பு காட்ட விரும்புகிறேன், உங்களுக்கு மீது நான் அன்பு காட்டுகிறேன். உங்களுக்கு சம்மதமா? இந்த அன்பு உங்களோட மக்களே இருக்கட்டுமா? நாம் அன்போடு வாழ்வோமா? யுத்தம் இருக்குது, நீங்கள் நாள் சண்டை போடுறக்கான்னு படைகளில் இருக்கிற கைகாலை வெட்டி சேதப்படுத்தி, எம்பக்க படை கம்மி தான், ஆனால் அவன் காயப்பட்டு உன்னுடைய படைகள் காயப்பட முடியா, ரத்தம் பண்ண முடியா? என்னுடைய ஒரு 10 பேர் இருந்து 10 பேர் இருந்து நீங்கள் 100 பேர் வந்துக்கலாம், 100 வெட்டிடா, அவன் காயமாச்சு என்ன ஆகுது? அவங்களாம் ஏன் உங்களால் தான் காயம் அது. நீங்கள் எதுக்கு யுத்தத்தை தேடுறீங்க? அன்பை காட்டுங்கள், அன்பு வருது. உங்களுக்கு என்ன தேவை? அன்பு தான் அடிப்படை தேவை. அந்த அன்பை மறந்துட்டு நீங்கள் பொருள்களுக்கு ஆசைப்பட்டு நாடுகளுக்கு நாடு யுத்தம் தேடி வரீங்க. போராடி நாட்டை அபகரிக்க சென்றவர்கள் எல்லாம் கடைசி வரையில் ஒன்றுமே இல்லாம போனாங்க. மாவீரன் நெப்போலியன், அலெக்சாண்டர் ஒன்றுமே போடல, கைகள் 2 விரித்து நீட்டித்து போனாங்க டெட் பாடியில் அப்படின்னு நீக்கி வைக்க சொன்னார். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எங்கேயும் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் காட்டுங்கள். அன்பு எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் அன்பு காட்டினால் அன்பு அங்கே தான் கிடைக்கும். அன்பு காத்தாத்தே அன்பு வரும். அன்பை காமிக்க மாட்டேன்னா எப்படி வரும் அன்பு? யோசிச்சு பாருங்க. எனவே வாழ்க்கையை, கிடைச்ச வாழ்க்கையை, நிலையில்லாத வாழ்க்கையை, நாளை என்பது இல்லை, இன்று வரை நீங்கள் அன்பு காட்டி பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, வெளி உறவுகள், குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் அன்பாக வாழ்ந்து பாருங்கள். ஒரு நாள் அன்பு காட்டி பாருங்கள், ஸ்மைல் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும்.